இன்றைக்கு நாம பார்க்க போற டாபிக் வந்து சப்மிட் டு காட். தேவனுக்கு உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யாக்கோபு 4வது அதிகாரம் 1லிருந்து 10 வசனங்கள் நாம வாசித்து அதுல உள்ள விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். யாக்கோபு 4வது அதிகாரம் 1லிருந்து 10 வரை நான் வாசிக்கிறேன். ஜேம்ஸ் சாப்டர் 4 verses 1 through 10. James chapter 4 verses 1 through 10. முதல் நம்ம 3 வசனங்களை வாசிக்கிறோம். வாசிச்சு அதனுடைய விளக்கங்களை கேட்டுட்டு அடுத்தடுத்து வசனங்களை நாம பார்க்கலாம். முதலாவதாக யாக்கோபு 4 1லிருந்து 3 வரை. உங்களுக்குள்ளே வாக்குவாதங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்களுடைய அவயவங்களிலே போர் செய்கிற ஆசைகளினால் அல்லவா? நீங்கள் ஆசைப்பட்டும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் செய்தும் நீங்கள் விண்ணப்பம் செய்யாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு கிடைப்பதில்லை. நீங்கள் விண்ணப்பம் செய்தும் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தவறான நோக்கத்தோடு விண்ணப்பம் செய்கிறதுனாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றதை பார்க்குறோம். நமக்குள்ள இருக்கிற அந்த ஆசைகள், அதனுடைய போராட்டங்கள் எப்படி அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல யாக்கோபு மிக தெளிவாக விளக்கி சொல்வதை நம்ம பார்க்குறோம். ஸோ நமக்குள்ள இருக்கிற போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் போராட்டங்களை கொண்டு வருது. நமக்குள்ள இருக்கிற அந்த யுத்தம் வாழ்க்கையிலையும் என்ன செய்யுது? ஒரு யுத்தத்தை கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 1வது வசனத்துல மிக தெளிவாக இங்க சொல்றாரு. நீங்க வந்து இந்த முதல் 10 வசனங்களுடைய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வாசிக்கிறேன், சமகால டிரான்ஸ்லேஷன் வந்து வாசிக்கிறேன். அங்கே டாப்பிக்கை டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படிங்கிற டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்யணும், நம்மளை வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படுத்தணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சுயநலமான ஆசைகள் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டத்தை கொண்டு வரும். அது மட்டுமல்ல, வெளியிலையும் மற்றவங்களோட போராட்டங்களையும் யுத்தங்களையும் கான்ஃப்ளிக்ட்ஸையும் கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மொதல் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் கேட்டீங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற வாக்குவாதங்கள் சண்டைகளும் எதனால வருது? ஏன் உங்களுக்கு உங்கள் மத்தியில் ஏன் சண்டைகளும் சச்சரவுகளும் வருது அப்படின்னா, அது உங்களுக்குள்ள இருக்கிற ஆசைகள் ஒன்னோட ஒன்று மோதி அது சண்டை போடுறதுனால தான் அப்படிங்கிறத சொல்றதை பார்க்குறோம். இந்த சுயநலமான ஆசைகள் என்ன செய்யுது அப்படின்னா, வல்லமையை தேடுது, அங்கீகாரத்தை பெறணும் அப்படின்னு அது ஓடுது. அது மட்டுமல்ல, தனக்கு விருப்பமானது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதாவது ஒன்று செய்ய அது முற்படுகிறது. அப்படி அந்த தனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசையை வந்து நிறைவேற்றுவதற்கு முற்படும் போது அந்த ஆசை நிறைவேறல அப்படின்னா விரக்தி அடைஞ்சிருது. அந்த விரக்தியினால என்ன செய்யுது? போராட்டங்கள் வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இந்த போராட்டங்களுக்கு காரணமாக இருக்கிறது சுயநலமான ஆசைகள். ஆசையே தப்புன்ட்டு பைபிள் சொல்லலை, ஆசை தப்புன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவர் வந்து இந்த உலகத்தையே படைச்சது, நம்மளை எல்லாத்தையும் படைச்சது பார்த்தீங்கன்னா அவருடைய விருப்பத்தின்படி படைத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவருடைய வில், அவருடைய ப்ளஷர், அவருடைய சந்தோஷத்தின்படி விருப்பத்தின்படி படைச்சார் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அந்த விருப்பம் அப்படிங்கிற வார்த்தையிலேயே ஆசை அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் சுயநலமான ஆசைகள் என்ன செய்யும் அப்படின்னா, நமக்குள்ளேயும் போராட்டத்தை கொண்டு வரும், மற்றவங்களோடையும் நமக்கு வந்து போராட்டத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது 2வது வசனத்தில் என்ன பார்க்குறோன்னா, நீங்கள் ஆசைப்பட்டு உங்களுக்கு கிடைக்கல, அதனால என்ன செய்றீங்க? நீங்கள் சண்டை போடுறீங்க. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருக்கீங்க அப்படின்னா, கொலை செய்வது என்பது இந்த இடத்துல எதை காண்பிக்கிறது? நம்ம மற்றவங்களை வெறுக்கிறோம், வெறுப்பை காண்பிக்கிறது. மற்றவங்களை வெறுக்கும் போது அது கொலைக்கு சமமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி நம்ம வெறுத்தும் கூட நமக்கு வந்து ஒரு திருப்தி வரதே இல்லை. ஏன் அப்படின்னா, பொறாமை வந்து நீங்குவதே இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம்.
நம்ம பொறாமப்படுறோம், இது கிடைக்கணும்னு நம்ம நாடுறோம். ஆனா அது நம்ம வாழ்க்கையில கிடைக்காம போயிருது. நீங்க சண்டை செய்தும், யுத்தம் செய்தும் நீங்க மற்றவங்களோட சண்டை போடுறீங்க, யுத்தம் பண்றீங்க. ஆனாலும் என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க ஜெபம் பண்றதில்ல அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்குறோம். நம்ம மற்றவங்களோட சண்டை போடுறத விட்டுட்டு, நம்ம விரக்தி அடையறத விட்டுட்டு, நம்ம சுயநலமா ஆசைப்படுறத விட்டுட்டு, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம அ ஜெபம் பண்ணணும். ஆண்டவர்ட்ட நம்மள கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு நம்மளை கீழ்ப்படுத்தணும். ஆண்டவருக்கு நம்மள அர்ப்பணம் பண்ணணும். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய ஆசைக்கு நம்முடைய ஆசைகள இசைய வைக்க வேண்டும். அலைன் பண்ணணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவரே உம்முடைய சித்தம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. ஸோ, இவைகள் தான் நமக்கு வந்து வாழ்க்கையில போராட்டங்கள கொண்டு வருது. இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கிறது? அல்லது மற்றவங்களோட அ ஏன் போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது? அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா, ஆ நமக்கு புரியும். நமக்குள்ள இருக்கிற சுயநல ஆசைகள் தான். ஆசைகள் தப்பு அப்படின்னு சொல்லல. பட் சுயநல ஆசைகள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். பார்க்குறோம். நீங்க இப்படி இமேஜின் பண்ணிக்கங்க. உங்களுடைய கிட்சன்ல டேப்ல இருந்து தண்ணி வந்து கீழ வடிஞ்சுகிட்டே இருக்கு. நீங்க வந்து அந்த தண்ணி வடியிறத ஆ நீங்க தொடச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா, தண்ணி வடிஞ்சுகிட்டே தான் இருக்கு. சொட்டு சொட்டா கீழ ஊத்திக்கிட்டே தான் இருக்கு. நீங்க பெஸ்ட்டான அ துணி, ஸ் பெ பெஸ் பெஸ்ட்டான ஸ்பஞ்ச் வாங்கி, அ எல்லாம் நீங்க துடைக்கிறீங்க. ஆனா, நம்ம அந்த டேப் இருக்குல்ல, அந்த ஒழுகுற டேப் இருக்குல்ல, அத நம்ம ஃபிக்ஸ் பண்ணாத வரைக்கும், நீங்களும் நானும் எவ்வளவுதான் பெஸ்ட்டான ஸ்பஞ்ச் வாங்குனாலும் சரி, எவ்வளவுதான் பெஸ்ட்டான அ துணிய வாங்கி துடைச்சாலும் சரி, அ அது வந்து போகவே போகாது. ஸோ, நம்ம எத ஃபிக்ஸ் பண்ணணுமோ, அத நம்ம ஃபிக்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பல வேளைகள் நம்ம என்ன செய்றோம் அப்டின்னா, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களுக்கு மற்றவங்கள குற்றம் சாட்டுவோம். எப்படி இந்த ஸ்பஞ்ச் சரியில்ல, இந்த துணி சரியில்ல, எந்த கடையில வாங்குனீங்க? சரியா வாங்கல. அதனால தான் தண்ணி கீழயே இருக்கு. அப்படின்னு நம்ம சொல்றது போல, நம்ம மற்றவங்கள என்ன செய்வோம்? ஆ பழி சொல்லிக்கிட்டே இருப்போம். இவங்களால தான், அவங்களால தான், இவங்களால தான். பட் நம்ம என்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற போராட்டத்துக்கு நாம தான் பொறுப்பு. நம்ம வாழ்க்கையில் நாம மற்றவங்களோட வச்சுக்கிற அந்த போராட்டங்கள், யுத்தங்கள், சண்டைகள், சச்சரவுகள் இதுக்கு வந்து நம்முடைய சுயநல ஆசை தான் ஆம் காரணம் அப்படின்றத என்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, அன்னைக்கு வந்து நம்ம ஒரு பெரிய மாற்றத்த நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆம் அது மட்டுமல்ல, இந்த இடத்துல நம்ம இன்னொரு காரியத்த நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த அ போராட்டங்கள், ஆசைகள் இதை எப்படி மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க? அ அப்படின்னு பார்த்தோம்னா, பல வேளைகள்ல மக்கள் வந்து அத தவறா தான் புரிஞ்சுக்கிறாங்க. நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? அ நம்மலாம் இங்க இருக்கிறவங்கள மட்டும் நான் சொல்லல. பட் பொதுவா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, வாழ்க்கையில வருகின்ற சண்டை, சச்சரவுகள் இது எல்லாமே மற்றவங்க கடினமான மக்களா இருக்கிறதுனால, அல்லது சூழ்நிலை வந்து சரியில்ல. அதனால தான் இது வருது அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிறோம். அ அப்படியே நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறத பார்க்கணும். இங்க மிக தெளிவாக அ யாக்கோபு சொல்றாரு. என்ன அப்படின்னா, இந்த போராட்டங்கள்லாம் வர்றதுக்கு காரணமே உங்களுக்குள்ள இருக்கிற போராட்டங்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. மொத வசனத்திலே சொல்றாரு. உங்களுக்குள்ளே வாக்குவாதங்களும், சண்டைகளும் எதனால வருகிறது அப்படின்னா, உங்களுடைய அவயவங்களிலே போர் செய்கிற ஆசைகள் அல்லவா? உங்களுடைய உங்களுடைய சரீரத்துக்குள்ள, உங்களுடைய எமோஷன்ஸ்குள்ள, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆசைகள் தானே இப்படி எல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றத நாம பார்க்கிறோம். ஸோ எனவே மற்றவங்க கடினமான மக்களா இருக்கிறாங்க. அவங்கள ஹேண்டில் பண்ண முடியல. அவங்கள மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்றத விட, நாம நம்மள மேனேஜ் பண்ண முடியுதா? அப்படின்ற கேள்விய நாம வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, நாம நெறைய நல்லா அதிகமா ஜெபம் பண்ணோம்னா, நமக்கு வந்து க என்ன கேட்கிறோமோ ஆண்டவர்ட்ட கேட்கிறோமோ, அது கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து தவறா நெனச்சுக்கிறாங்க. நம்ம அதிகமா கடினமா ஜெபம் பண்ணணும். கடினமா எப்படிலாம் ஜெபம் பண்ணலாம்? நேரா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும். ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணணும். அல்லது நெறைய நேரம் ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணோம்னா கர்த்தர் நிச்சயமா அத குடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேரு தவறா நெனைக்கிறாங்க. இங்க நீங்க 3வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, யாக்கோபு 4வது அதிகாரம் 3வது வசனத்த நீங்க வாசிக்கும்போது, நீங்க விண்ணப்பம் செய்தும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தவறான நோக்கத்தோட விண்ணப்பம் செய்கிறதுனால, உங்களுடைய ஆசை மட்டும் நிறைவேறணும்னு சொல்லிட்டு, நீங்க தவறான அ தவறான நோக்கத்தோட ஜெபம் பண்றதுனால என்ன செய்யறதில்ல,
உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் இல்லை அப்படின்னு சொல்றதை பார்க்குறோம். நம்ம நம்ம வந்து கடினமா ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. கடினமா ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. நம்ம நிறைய பேர்ல இப்படி யோசிக்கிறோம் இல்லைங்களா? ஆண்டவர்ட்ட போராடி, போராடி, போராடி தான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு. அப்படிலாம் பைபிள்ல எங்கேயுமே இல்ல. ஆண்டவர்ட்ட போராடி, போராடி யாக்கோபு வந்து ஆண்டவர்ட்ட போராடின போது, யாக்கோபு ஏன் தெரியுமா ஆண்டவர்ட்ட போராடினான்? அவன் தன்னை மாற்றிக்கொள்ளல. அதனால தான் அவன் போராடினான். ஆண்டவர் தான் இன்ஃபாக்ட் வந்து இப்படி சொல்லணும். ஆண்டவர் தான் யாக்கோபுகிட்ட போராடினார் அப்படின்னு சொல்லணும். பைபிள்ல எங்கேயுமே நீங்க அப்படி பார்க்க மாட்டீங்க. பவுல் சொல்றாரு, நான் ஆண்டவர்ட்ட உங்களுக்காக உங்களுக்காக போராடுறேன் அப்படின்னா, நீங்க மனம் திரும்ப மாட்டேன்றீங்க. அதனால நான் ஜெபத்துல என்ன செய்றேன்? போராடிக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் வந்து குடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால கிடையாது. ஆண்டவர் வந்து நானு தரமாட்டேன். இன்னும் நீ நெறைய போராடு அப்படின்னு சொல்றதுனால கிடையாது கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர்ட்ட நீங்க போராட தேவையில்ல. ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பங்கள அறிஞ்சிருக்காரு. உங்களுடைய ஆசைகள அறிஞ்சிருக்காரு. உங்களுடைய கண்ணீர அறிஞ்சிருக்காரு. உங்களுடைய கவலைகள அவர் வந்து அறிஞ்சிருக்கிறார். நம்ம சரியான நோக்கத்தோட ஜெபம் பண்ணோம்னா போதும். ஆண்டவர் நிச்சயமாக செய்வார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்ல அருமையானவர்களே. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்து என்ன செய்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆ நல்ல காரியங்களுக்காக ஆசைப்படுறது வந்து தப்புன்னு சிலர்லாம் நெனச்சுக்கிறாங்க. இங்க வந்து யாக்கோபு அப்படிலாம் சொல்லவே இல்ல. நல்ல காரியங்களுக்காக ஆசைப்படுறதே தப்புன்னுலாம் சொல்லல. சுயநலமாக ஆசைப்படுறது தான் தப்புன்னு சொல்றாரு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். ஆ எதையுமே நம்முடைய சுயநலத்தோட மற்றவங்களுக்கு மேல நம்மள வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் வேதவசனம் சொல்றத நாம பார்க்கிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலயும் அப்படிதான் நாம வாசிக்கிறோம். நாம தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது, தேவனுடைய மகிமையை தேடும்போது, தேவனுடைய சித்தம் தான், தேவனுடைய விருப்பம் தான் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து ஆசைப்பட்டோம்னா, நம்முடைய ஆசை வந்து எப்போதுமே நல்லதா தான் இருக்கும். அருமையானவர்களே, இத நம்ம மனதிலே வைத்துக் கொள்வது மிக, மிக முக்கியமான ஒரு காரியம். ஸோ, மொதோ நம்ம இன்றைக்கு ஆண்டவருக்கு நம்மள அர்ப்பணம் பண்ணணும், ஆண்டவருக்கு நம்மள கொடுக்கணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற டாபிக்ல நாம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களுக்கு காரணம் ஒரு வேறு போன்ற காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய சுயநலமான ஆசைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதை மறந்து விடக்கூடாது. இப்ப நம்ம 2வது பாயிண்ட்க்கு நம்ம போலாம். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய பெருமையின் அபாயம். த டேஞ்சர் ஆஃப் வேர்ல்ட்லி பிரைட். இந்த உலக பிரகாரமான அ பெருமையினுடைய அபாயம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்க 4வது வசனத்த வாசிச்சீங்கன்னா, "விபச்சாரக்காரர்களே, விபச்சாரிகளே, உலக நட்பு தேவனுக்கு விரோதமான பகை என்று உங்களுக்கு தெரியாதா?" என்று சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல விபச்சாரக்காரர்களே, விபச்சாரிகளே அப்படின்னு சொல்லும்போது, யாரெல்லாம் வந்து ஆண்டவர விட்டுட்டு அ மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்களோ, அவர்கள் அத்தனை பேர்களும் அ ஆண்டவருக்கு உண்மை இல்லாதவர்கள் என்று பொருள். ஸோ ஆண்டவருக்கு உண்மை இல்லாதவர்கள் இப்படியாக அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோமே ஒழிய, நேரடியாக இப்படிப்பட்ட பாவத்த செஞ்சவங்களுக்கு தான் அந்த மாரியான பேரு அப்படின்லாம் கிடையவே கிடையாது. பைபிள்ல நம்ம பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் வந்து தன்ன ஒரு கணவனாக பாவிக்கிறாரு. இஸ்ரவேல் மக்கள வந்து தன்னுடைய மனைவியாக பாவித்து அவர் பேசுறாரு. நீங்க வந்து மற்ற தேவர்களுக்கு பின்னாடி போகாதீங்கன்னு சொல்றாரு. நீங்க விக்கிரக ஆராதனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. எனக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நீங்க வேற யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமைய, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த நம்ம கொடுக்காம, வேற எதுக்கு முக்கியத்துவம் குடுத்தாலும் சரி, நாம வந்து இப்படி ஆண்டவருக்கு உண்மை இல்லாம இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப நம்ம எதையுமே விருப்பப்படக்கூடாதா? இந்த உலகத்துல உள்ள எதையுமே நம்ம நேசிக்கக்கூடாதா? அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர ஆண்டவர முன்பாக அப்படின்னா, ஆண்டவரை எல்லாவற்றிலுமே மகிமைப்படுத்தி என்ன செய்யணும்? நாம செய்வது மிக, மிக முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. அப்படி செய்யும்போது நிச்சயமாக நம்ம வெளியில போக மாட்டோம். அது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்து எல்லாத்தையும் நம்ம செய்யும்போது, நிச்சயமாக நம்ம வெளியில போகவே மாட்டோம். அப்படி போனாலும் நமக்கு தெரியும். இது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இந்த உலக பிரகாரமான பெருமை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆ நீங்க 4வது வசனத்துல வாசிக்கும்போது, உலக அ தேவனுக்கு விரோதமான பகை என்று உங்களுக்கு தெரியாதா? ஆகவே உலகத்திற்கு நண்பனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். இந்த உலகத்துல உள்ள மதிப்பீடுகளை ஆ நேசிக்கிறவர்கள். இந்த உலகத்தின் உள்ள மதிப்பீடுகளின்படி தங்களுடைய வாழ்க்கைய அ அமைச்சுக்கிறவங்க. அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, உலகத்துக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள். ஆனா, தேவனுக்கு பகைஞர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இந்த உலகத்துல என்னெல்லாம் வந்து அ மதிப்புன்னு நெனைக்கிறாங்களோ, அத வச்சே தன்னை மதிப்பீடு செய்யறது. இன்னைக்கு காலையில நான் ஒரு
ஆர்டிக்கிள் வாசிச்சுட்டு இருந்தேன். ஒரு 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 பத்திரிக்கையில் ஒரு சின்ன ஆ, ஒரு ஆர்டிக்கிள் நான் வாசிச்சுட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க சொல்கிறாங்க, இன்னைக்கு வந்து நிறைய பேர் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் அவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அவ்வளோலாம் சம்பளம்லாம் கிடையாது. ஆனால் அவங்க வந்து பெரிய பெரிய கார் வச்சிருக்காங்க. ஆனா, அவங்க வாழும் இடம்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு ரூம்ல தான் அவங்க வாழ்றாங்க. ஆனா, வெளியில வரும்போது ஆ பெரிய பெரிய கார்ல வராங்க. இந்த நடிகை வந்து என்ன அந்த அந்த பத்திரிக்கையில அந்த ஆர்டிக்கிள்ல அவங்க சொல்றாங்க, "நான் வந்து ஒரு சாதாரண ஆ மாருதி ஏதோ ஒரு கார்ல தான் நான் போனேன். ஒரு அவார்டு குடுக்குற அந்த நிகழ்வுக்கு நான் போனேன். என்ன வந்து உள்ளேயே உடல. ஆனா, நான் வந்து மற்றவங்கள காட்டிலும் பணக்காரங்களா தான் இருக்கேன். ஆனா, எனக்கு வந்து என்னுடைய பட்ஜெட்டுக்கு இந்த கார் மட்டும் தான் ஓகே. ஆனா, மற்றவங்கலாம் என்ன செய்றாங்க, ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா, ஒரு பெரிய பெரிய கார்லாம் வச்சு மெயின்டெயின் பண்ணிக்கிறாங்க. ஆ ஏன்னா, அப்படி ஒரு தோற்றம் வருதுன்னு சொல்லிட்டு, இது உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு பொய்யான ஒரு தோற்றம் தான் அப்படின்னு அவங்க சொல்றத நான் படிச்சேன். இது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்ல, பொதுவா வாழ்க்கையில உள்ள எல்லோருக்குமே இத பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். பல வேளைகள்ல வந்து இப்படி இருந்தா தான் மக்கள் மதிப்பாங்க. அப்படி போட்டா தான் இப்படி ஆடை உடுத்திக் கொண்டால் தான் மக்கள் மதிப்பாங்க. இப்படி நகை போட்டுக்கிட்டா தான் மக்கள் மதிப்பாங்கன்னு சொல்லிட்டு, தங்களை வந்து இந்த உலகத்தின் உள்ள மதிப்பீடுகளை மையமாக வைத்தே எடை போடுறாங்க இல்லைங்களா? அதுதான் இந்த உலகத்துக்கு நண்பனாக இருப்பது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நான் அதனால நீங்க வந்து உங்கள அழகுபடுத்திக்க வேண்டாம், நல்லா உடுத்திக்க வேண்டாம், நல்ல கார்ல போக வேண்டாம் அப்படின்னு நானு சொல்லல. உங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியும்னா, நிச்சயமாக நீங்க போகலாம். பட் நம்ம இப்படி இருந்தா தான் மக்கள் வந்து நம்மள வந்து மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருதவே தேவையில்ல. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வந்து இன்ஹெரன்ட்டாவே அதாவது அ அதாவது நமக்கு வந்து நமக்குள்ளேயே ஒரு மதிப்ப குடுத்திருக்கிறாரு. நம்ம ஆண்டவருடைய உறவுக்குள்ள வரும்போதே ஒரு பெரிய மதிப்பு வருது. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள வரும்போதே ஒரு பெரிய மதிப்பு வருகிறது. ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கும்போது அவருடைய அதிகாரம், ஆ அவர் நமக்கு கொடுக்கிற மதிப்பு, விசேஷமாக நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? அதுவே நமக்கு என்னது ஒரு பெரிய மதிப்ப குடுக்குறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம வச்சு ஒரு நாளும் நம்ம தாழ்வா தாழ்வா நம்ம யோசிக்கவே தேவையில்ல. எந்த விதத்திலும் நம்ம மற்றவங்களுக்கு குறைவுள்ளவர்கள் அப்படின்னு யோசித்து நம்ம வந்து, ஐயோ! நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்லாம் யோசிக்கவே தேவையில்ல. அப்படி யோசித்து நம்ம எப்படியாவது அவங்களுக்கு சமமா நம்மள வச்சுக்கணும் அப்படின்லாம் யோசிக்கவே தேவையில்ல. அல்லது ஒருவேள ஆண்டவர் வந்து நம்மள ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, நமக்கு வந்து பணத்த குடுத்திருக்காரு, அந்தஸ்து குடுத்திருக்காரு அப்படின்னாலும் நம்மள வந்து இந்த உலகத்தின்படி உயர்த்தி பார்க்க தேவையில்ல. இந்த உலகத்தின்படி உயர்த்தி பார்த்து மத்தவங்கள தாழ்வா நம்ம நினைக்கவே தேவையில்ல. அருமையானவர்களே, நம்மள ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் வந்து ஒரு பெரிய மதிப்போடு தான் வச்சிருக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்து நீங்க 5வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்திலே வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார் என்று தேவ வாக்கியம் வீணாக சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? நீங்க வந்து மற்றவங்க நம்மள நேசிக்கல, மற்றவங்க நம்மள நேசிக்கணும் அப்படின்னா, இப்படி இருந்தா தான் அப்படின்னு யோசித்து நீங்க இந்த உலகத்தின்படி நீங்க இருக்க தேவையில்ல. ஆ நீங்க ஒரு காரியத்த மனசுல வச்சுக்கங்க. ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார். ஆண்டவர் வந்து உங்க மேல பாசம் வச்சிருக்கார். பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வாஞ்சையாக இருக்கிறார். அத நீங்க மனசுல வச்சுக்கங்க அப்படின்னு சொல்றத நான் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல 6வது வசனத்துல அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. கிருபை அப்படின்னா ஆண்டவர் கொடுக்கும் பலம். யாரெல்லாம் தாழ்மையா இருக்கிறாங்களோ அப்படின்னா தாழ்வா இருக்கிறதுல ஏதோ ஒரு பொய்யான ஒரு பரிசுத்தமான ஒரு தாழ்மையான வேஷத்தை நாம தரித்துக் கொள்ளணும் அப்படின்லாம் இல்ல. நார்மலா நம்ம இருக்கலாம். நீங்க யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்க உங்களுக்கு எந்த மாரியான அதிகாரத்த ஆண்டவர் குடுத்திருக்கார் அப்படிங்கிறது தெரியும். யாரும் உங்கள வந்து அலட்சியப்படுத்தினாலும் நீங்க கவலையே பட தேவையில்ல. நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய பார்வையில விசேஷமானவர்களா இருக்கீங்க. நம்ம யார்கிட்டயும் போயிட்டு பெருமையா நம்மள பேசி உயர்த்தி தான் சொல்லணும் அப்படின்னு அவசியமும் கிடையாது. நம்ம என்ன செய்வோம், எங்க யார்கிட்ட என்ன சொல்லணுமோ, அத மட்டும் நம்ம சொன்னா போதும். எங்க எப்படி நம்ம இருக்கணுமோ, அப்படி இருந்தா போதும். நம்ம தாழ்மையா இருக்கும்போது, ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். ஆண்டவர் நமக்கு இன்னும் கிருபைய கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. தாழ்மை இருக்கிறவர்களோடு ஆண்டவர் வந்து ஐக்கியத்தை வைத்திருக்கிறார். அவங்க மேல பிரியமாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஒரு நாளும் மறந்து விடவே கூடாது. ஸோ, ஆ தாழ்மைக்கு ஆப்போசிட் என்ன? தாழ்மைக்கு ஆப்போசிட் வந்து ஆ பெருமை. பெருமைக்கு வந்து பெருமை உள்ளவங்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிக்கிறாரு. ஆனா தாழ்மை உள்ளவங்களுக்கு ஆண்டவர் கிரேஸ் தராரு. ஆண்டவர் வந்து என்ன செய்றாரு?
கிருபையை தருகிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணிக்கங்க, இந்த உலகத்திலே ஒரு பெஸ்ட்டான ஒரு அம்பரலா, பெஸ்ட்டான கொடையை ஒருத்தர் வாங்குறாரு. சீனாவிலேருந்து பெஸ்ட்டான ஒரு கொடை ஆர்டர் பண்ணி வாங்குறாரு அப்படின்னு வச்சுக்கோமே. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி கொடையே ஊரில் எதுவுமே கிடையாது அப்படின்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த கொடையை எடுத்துட்டு போகிறாரு, வெயில்லையும் அவர் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்புறம் பெருமையாக அதை ஆட்டிக்கிறாரு. மழை மழை பெய்யலனாலும் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்படியே வச்சுக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோமே. ஸோ ஒரு நாள் பயங்கரமான ஒரு மழை வருது, பயங்கரமான ஒரு புயல். ஆ இந்த இந்த கொடைய வச்சு நானு என் மேல ஒரு பொட்டு கூட மழை, ஒரு ஒரு துளி மழை கூட விழாம நான் போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துட்டு போறாரு. ஆனா பயங்கரமான காத்தடிக்குது. இந்த பயங்கரமான காத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மழை அந்த அந்த ஆ என்னது? அந்த கொடைய அப்படியே கொடை வந்து அடிச்சுட்டு போயிருது. ஆ கொடை வந்து தாங்கவே முடியல. அந்த அந்த மழைக்கு முன்பாக இருக்கவே முடியல. அடிச்சுட்டு போயிருது. இப்ப என்ன செய்ய முடியும்? அந்த பெருமை, அந்த கொடை எல்லாமே போயிருச்சு அப்படின்றத பார்க்குறோம். இப்ப நீங்க இப்படி இமேஜின் பண்ணி பாருங்க. ஆ எந்த எந்த ஆம் மழை வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன செய்றாருன்னா, அவர் கரத்த உங்க மேல அப்படியே மூடி, அவர் பத்திரமா பார்த்துக்கிறாரு. யாருமே அத பார்க்க முடியாது. யாரும் பார்த்து, "ஓ வாவ்! இந்த ஒரு கை வந்து மூடியிருக்கு." அப்படின்லாம் சொல்லவே முடியாது. நீங்களும் வந்து, பாருங்க கைய மூடியிருக்கு பாருங்க." அப்படின்னும் சொல்லி பெருமையும் சொல்லிக்க முடியாது. ஆனா உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு. ஆண்டவர் வந்து தன்னுடைய கரத்தினால மூடி வச்சிருக்காரு. என்ன மூடி மறைத்து பாதுகாத்துருக்காரு. என்ன மழை வந்தாலும் சரி, என்ன புயல் அடிச்சாலும் சரி, நான் வந்து பாதுகாப்பா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்புறீங்க. ஆண்டவர் வந்து பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறாரு. அப்ப நீங்க என்ன செய்றீங்க? ஆண்டவர் தான் பாதுகாக்கிறாரு. எந்த கொடையும் இல்ல, எந்த மனுஷனும் இல்ல அப்படின்னும்போது நீங்க என்ன செய்றீங்க? தாழ்மையா இருக்கிறீங்க. ஏன்னா, எந்த அளவுக்கு நீங்க தாழ்மையா இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து உங்கள பாதுகாக்கிறாரு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதே போல நீங்க இத இமேஜின் பண்ணிக்கங்க. நீங்க பார்க்காட்டினாலும் சரி, உங்கள சுத்தி ஒரு கரம் இருக்கிறது. அந்த கரம் எது அப்படின்னா, ஆண்டவருடைய கரம் அப்படிங்கிறத ஒரு நாளும் நாம மறந்துவிடக் கூடாது அப்படிங்கிறத மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அ இந்த இப்ப இந்த வசனம் இருக்குல்ல, இந்த வசனம் அ ஆண்டவர் வந்து தாழ்மை உள்ளவர்களுக்கு எதிராக இருக்கிறார். அப்புறம் அ சாரி தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை தருகிறார். பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிராக இருக்கிறார். அப்படிங்கிற வசனத்த இப்ப நம்ம பார்த்த அந்த காரியத்த சிலர்லாம் என்ன செய்றாங்க? மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க? ஓ! இந்த உலகத்துல உள்ள யார்ட்டயுமே பேசவே கூடாது. இவங்க வந்து கிறிஸ்டியன் கிடையாது. இவங்ககிட்ட பேசக்கூடாது. நம்ம யாருடைய பர்த்டேக்கும் போக்கூடாது. யாருடைய கல்யாணத்துக்கும் போக்கூடாது. எங்கேயுமே போக்கூடாது. நாம மட்டும் என்ன செய்யணும்? துறவி போல அப்படியே பரிசுத்தமா அப்படியே இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிறாங்க. இல்ல. நம்ம வந்து நம்ம வேலைக்கு போறோம் இல்லைங்களா? வேலைக்கு போற இடத்துல எல்லாருமே என்ன அ ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டேவா இருக்காங்க? இல்ல. அங்க அ நாத்திகர்கள் இருக்கிறார்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள் இருக்கிறார்கள், அல்லது நம்மள கிண்டல் பண்றவங்க இருப்பாங்க, இயேசுவ தூஷிக்கிறவங்களும் இருப்பாங்க. எல்லார் மத்தியிலும் தான் நம்ம இருக்கிறோம். ஆனா, அவங்களோட நம்ம வந்து பழகக்கூடாதுன்னு சொல்லல. அவங்களுடைய முறைமைகள், அவர்களுடைய மதிப்பீடுகள், அவருடைய வேல்யூஸ் இருக்குல்ல, அத வந்து ஒரு நாளும் நாம என்ன செய்யக்கூடாது? அடாப்ட் பண்ணவே கூடாது. அத நமக்காக பாவித்துக் கொள்ளவே கூடாது. நமக்கு யூஸ் பண்ணிக்கவே கூடாது. அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதனால தான் அ ரோமர் 12வது அதிகாரம் 8வது வசனத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம நம்ம இருக்கணும் அப்படின்றத பார்க்கிறோம். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறதுக்கு தான் வேதவசனம் வந்து எதிராக இருக்கிறத ஒழிய, இந்த உலகத்துல யார்ட்டயுமே பேசக்கூடாது, இவங்க பேசக்கூடாது, சிலர்லாம் கிறிஸ்டியனா மாறிட்டாங்க அப்படின்னா, அ எந்த உறவினரோடையும் எதையும் வச்சுக்க மாட்டாங்க. அப்படிலாம் இருக்க தேவையில்ல. நிச்சயமாக நீங்க ஆண்டவருக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா, சில காரியத்துக்கு முடியாதுன்னு சொல்லி தான் ஆகணும். ஏன்னா, அ ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும்போது, சிலரெல்லாம் வந்து பகைச்சு தான் ஆகணும். சிலரெல்லாம் பகைச்சே தான் ஆகணும்னா, நம்ம சண்டை போடுறதில்ல. முடியாதுன்னு சொல்லி தான் ஆகணும். பட் அதுக்காக நான் யார்ட்டயும் பேசவே மாட்டேன், அப்படின்லாம் சொல்றது சரி கிடையாது, அருமையானவர்களே. இன்னொன்னு என்ன நெனச்சுக்கிறாங்க அப்படின்னா, பெருமை அப்படின்னும்போது, சிலர் நெனச்சுக்கிறாங்க, பெருமைலாம் ஒரு பெரிய பாவம்லாம் கிடையாது அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. பெருமை வந்து அ தன்னம்பிக்கை தானே அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. தன்னம்பிக்கைங்கிறது அ
பெருமை கிடையாது. தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உங்களால ஒண்ணு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்புறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த திறமைய வச்சு நீங்க என்ன செய்றீங்க? நம்புறீங்க. அதுவும் ஆண்டவருடைய மகிமைக்காக தான் நீங்க நம்புறீங்க. ஸோ அது வந்து பெருமை கிடையாது. பெருமை அப்படிங்கிறது உங்களையும் தாண்டி என்னுடைய அல்லது நம்முடைய அ திறமையும் தாண்டி அதிகமாக யோசிப்பது, அப்புறம் மற்றவங்கள தாழ்த்தி நம்மள உயர்த்துறது, அதுதான் பெருமை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு தான் ஆண்டவர் வந்து எதிராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியமானது. பெருமை வந்து ஒரு பெரிய பாவம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பெருமைக்கு அ பெ பெருமை வந்து நமக்கு எதுல போய் கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னா, அழிவுல கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 18வது வசனம் சொல்றத நாம பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப அ முக்கியமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, ஒரு சிலர் என்ன வச்சுக்கிறாங்க, கிருபைங்கிறது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம அத பத்தி கவலையே பட தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, இல்ல. வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. தாழ்மையா இருந்தா தான் நமக்கு கிருபை. தாழ்மையா இருந்தா தான் கிருபை. வேதவசனம் மிக தெளிவாக சொல்கிறது. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் அப்படின்னா, தாழ்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? பரலோக ராஜ்யத்தை பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு சொல்லி சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்முடைய பெருமை வந்து பல வேளைகள்ல ஆண்டவருடைய கிருபையை வந்து அது பிளாக் பண்ணிரும். அது தடை பண்ணிரும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். தாழ்மை வந்து ஆண்டவருடைய உதவி, ஆண்டவருடைய கிருபையை வந்து திறந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கிறோம். அத மறந்து விடக்கூடாது அருமையானவர்களே. அடுத்த பாயிண்ட் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இந்த பைபிள் ஸ்டடியில ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியணும், ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்யணும் அப்படிங்கிறதுல நம்ம 3வதாக பார்க்கின்ற விஷயம் என்ன அப்படின்னா, மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நம்மள வந்து ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம ஆண்டவருக்கு நம்மை தாழ்த்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது நம்ம பார்க்கலாம். ஆகவே தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு சொல்றத பார்க்குறோம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியாம பிசாசுக்கு எதிர்த்து நின்னோம்னா அவன் ஓடவே மாட்டான். நிறைய வேளையில ஆ, சில கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம இயேசுவின் ரத்த ஜெயம் அப்படின்னு சொன்னா பிசாசு ஓடிரும்னு நினைப்பாங்க. அது ஓடாது. இல்ல ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம பைபிள எடுத்து தலைமாட்டுக்கு கீழ வச்சுக்கிட்டு பிசாசு வராது அப்படின்னு சொன்னா, அ அதெல்லாம் பலிக்காது. பிசாசு வரதான் செய்வான். ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நாம பிசாசுக்கு எதிர்த்து நின்னோம்னா, பிசாசு ஓடியே போயிருவான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆண்டவருக்கு கீழ்ப்படியும்போது என்ன செய்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய அதிகாரத்துக்கு நம்ம கொண்டு வரோம். உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கங்க. எந்த ஒரு ஒரு கம்பெனில ஒரு பெரிய பாஸ் இருக்காரு. ஒரு சிஇஓன்னு வச்சுக்கோமே. சிஇஓ அவருக்கு கீழ உள்ள வைஸ் பிரசிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு டிபார்ட்மென்ட்டுக்கும் ஒவ்வொரு வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க. மேல வந்து ஒரு சிஇஓ இருக்கிறாரு. ஸோ அந்த சிஇஓ வந்து வைஸ் பிரசிடென்ட்டுக்கு ஒரு கட்டளை குடுக்குறாரு. அந்த கட்டளைய வந்து தனக்கு கீழ இருக்கிற எக்ஸிகியூட்டிவ் அ அ அதிகாரிகள்ட்ட, டைரக்டர்ஸ்ட்ட போய் சொல்லி, அந்த கட்டளைய வந்து செய்ய வைக்கணும் அப்படின்னா, அவரு எந்த அதிகாரத்துல வர்றாருன்னா, பாஸ்கிட்ட இருந்து அவருக்கு மேல உள்ள பாஸ்கிட்ட இருந்து அவருக்கு கட்டளை வந்துச்சு. அந்த கட்டளைய தான் நான் நிறைவேத்த வரேன். அந்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படிகிறேன். எனவே நான் குடுக்கிற அந்த கட்டளைக்கு கீழ்ப்படி அப்படிங்கிற அதிகாரத்துல தான் அவர் வர முடியும். நான் வந்து எனக்கு மேல இருக்கிற பாஸ்க்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். நான் சொல்றது கேளு அப்படின்னா, அந்த நான் சொல்றத கேளுன்னு சொல்றவருக்கு கீழ இருக்கிறவங்க வந்து அவருக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்க. ஸோ இதுதான் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்குதோ அதே போல தான். நாம வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியும்போது பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். வேதவசனம் சொல்கிறது, "அவன் உங்களை விட்டு ஓடி போவான்" அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நம்ம என்ன செய்யணும்னா, ஆ தேவனிடத்தில் சேருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிகிறது ஓகே. தேவனுக்கு கீழ்ப்படிகிறது வந்து ஆண்டவருக்கு சேராம கூட நம்ம கீழ்ப்படியலாம். ஆண்டவருக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லாத மாரி, ஆண்டவர் வந்து சொன்னாரு, அதனால நான் செய்கிறேன் அப்டின்ட்டு கூட நம்ம கீழ்ப்படியலாம். ஆனா, சேருங்கள் அப்படிங்கிறது எத காண்பிக்குதுன்னா, உறவு. ஆண்டவரோட நல்ல உறவுல இருந்து அவருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு அம்மா, அப்பா வந்து பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்த சொல்றாங்க. அம்மா, அப்பா வந்து நம்மள நேசிச்சு தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க வந்து அம்மா, அப்பாவோட அந்த உறவுல இருந்து அம்மா, அப்பாவ நம்பி கீழ்ப்படிகிறது ஒண்ணு. சரி அம்மா, அப்பா சொல்றாங்க. கீழ்ப்படியலன்னா சாப்பாடு போட மாட்டாங்க. அல்லது கீழ்ப்படியலன்னா கோவிச்சுக்குவாங்க.
அப்படின்னு சொல்லிட்டு கீழ்ப்படுகிறது வந்து வேறொன்று. இங்க என்ன சொல்றோம்? இங்க வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவரோட உறவுல இருந்து, ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு, அவரோட சேர்ந்து நாம என்ன செய்ய முடியும்? பிசாச வெல்ல முடியும். பிசாச வந்து எதிர்த்து நிற்க முடியும். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத நம்ம பார்க்கிறோம். இங்க தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது உங்களிடம் சேருவார். பாவிகளே உங்களுடைய கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்களுடைய இருதயங்களை பரிசுத்தம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். பாவிகளே, இங்க மிக தெளிவாக வேத புஸ்தகம் மக்களை பார்த்து சொல்லுது. சிலர்லாம் பார்த்து பாவிகளேன்னு சொன்னோம்னா தப்பா நினைச்சுக்குவாங்க. பாவிகளே அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஓ நான் என்ன கொலை செஞ்சேனா, நான் என்ன அஹ், அஹ், நான் வந்து திருடுனேனா, இல்ல வேற ஒரு காரியத்தை நான் பண்ணனா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இல்ல, பெருமையாக இருந்தாலே பெருமையாக இருந்தாலே நம்ம வந்து தாழ்மையா இல்லைனாவே அதுவும் பாவம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப இந்த இந்த கான்டெக்ட்ல யாரெல்லாம் பெருமையா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வந்து தாழ்மையா இல்லையோ, யாரெல்லாம் வந்து பெருமையா இருந்து தங்களை வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படுத்தாம இருக்கிறாங்களோ, அவங்க அத்தனை பேர்களையும் இந்த இடத்துல பாவிகள்னு சொல்லிட்டு அவர் அழைக்கிறத நம்ம பார்க்கிறோம். எனவே நீங்க என்ன செய்யுங்க? மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். மனம் திரும்பி நீங்க என்ன செய்யுங்க? உங்களுடைய கைகளையும் உங்களுடைய இருதயங்களையும் நீங்க சுத்திகரிங்க அப்படின்னா உங்க உங்க மனசுல இருக்கிற காரியம் அப்ப நீங்க செய்கிற காரியங்கள், உங்களுடைய செயல்கள் மற்றும் உங்களுடைய மனோபாவங்கள் ரெண்டையும் என்ன செய்யுங்க? நீங்க சுத்திகரியுங்கள் அப்படின்னு சொல்றத பார்க்கணும். அருமையானவர்களே, பல வேளைகள் நம்முடைய செய்கைகள் வந்து சரியா தான் இருக்கும். ஆனா மனோபாவம் வந்து சரியில்லாம இருக்கலாம். ரெண்டுமே சரியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, இங்க சொல்றார், நீங்கள் துயரப்பட்டு புலம்பி அழுங்கள், உங்களுடைய சிரிப்பு புலம்பலாகவும் உங்களுடைய சந்தோஷம் துயரமாகவும் மாறட்டும். பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னம்னா, ஆண்டவருக்கு முன்பாக ஒரு காரியத்தை பிடிக்காத காரியத்தை செஞ்சிட்டோம் அப்படின்னம்னா, ஆண்டவருக்கு மகிமையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரல அப்படின்னா, நாம துயரப்படணும், நம்ம வந்து புலம்பணும், நம்ம மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதாவது ஜென்யூன் புரோக்கன்னஸ், நம்ம உடைந்தவர்களாக ஆண்டவருடைய ஆண்டவருக்கு முன்பாக வந்து நிற்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உடைந்து, ஆண்டவரே நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது, நான் செஞ்சிட்டேன், மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நான் அடிக்கடி இதை சபையில நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவருக்கு முன்பாக இந்த உடையல் உடையல் அப்படின்னா அந்த உடைஞ்சு போன மனசே வராம ஆண்டவர் வந்து நம்மகிட்ட பேசியும் நமக்கு எந்த குத்தலும் இல்லாம ஒரு சூழலுக்கு ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதுதான் உலகத்திலேயே ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். இன்னைக்கு நான் நிறைய பேரை நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். நான் சொல்ல முடியும். அவங்க பாவம் செய்றாங்க, அவங்க தப்பு பண்றாங்க, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வரல. ஆனா நம்ம பிரதர் சிஸ்டர் பைபிள்ல இருக்கிறதுபடி நீங்க செய்யலையேன்னு சொன்னா கூட, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி போறவங்க நான் பார்த்துருக்கிறேன். அத பத்தி எந்த விதமான கவலையும் இல்லாதவங்கள நான் பார்த்துருக்கேன். நம்ம எல்லோரும் பெர்ஃபெக்ட்லாம் கிடையாது. நம்ம வந்து 100% பரிசுத்தவான்கள் கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம இந்த அளவுக்கு நம்ம சொல்றவங்களா இருக்கணும். ஆமா, நான் தப்பு பண்றேன். எனக்கு புரியுது. ஆண்டவர்ட்ட நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே எனக்கு எப்படியாவது இத மேற்கொள்ள உதவி செய்யுங்க அப்படின்னு நான் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்றேன். ஆண்டவருடைய கிருபையை நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். சொல்லுகிறவர்களாக மட்டுமல்ல, நம்ம ஆண்டவருடைய கிருபையை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய கிருபையை தேடினோம்னா நிச்சயமாக நாம வந்து மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்படி இப்படி நம்ம ஆ தீரமாகவும் மாறட்டும். 10வது வசனம் கத் 10வது வசனம் சொல்றாரு. கர்த்தருக்கு முன்பாக தாழ் தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நிறைய வேளையில ஆண்டவருக்கு முன்பாக உங்கள தாழ்த்துங்க, அவர் உங்கள உயர்த்துவார் அப்படின்னோன நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஓ நம்ம அப்படியே தாழ்மையா அப்படியே பவ்யமா இருந்தா ஆண்டவர் உயர்த்துவார் அப்படின்னு நினைச்சோம். இல்ல. நீங்க அப்படிலாம் அதுக்காக நீங்க ஆ அப்படியே பரிதாபமாலாம் இருக்கணும்லாம் அவசியமே இல்ல. நல்லா நல்லா ஆ ஆண்டவர் உங்கள வச்சிருக்கிற அந்த நிலையில சந்தோஷமா இருங்க, உயர்வாவே இருங்க. ஆனா, இந்த உலகத்தினுடைய மதிப்பீடுகள வச்சு நம்ம என்ன செய்ய தேவையில்ல. நம்மள கணக்கு போட தேவையில்ல. நம்மள நல்லா நார்மலா இயல்பாக நம்ம இருக்கலாம். அதுல வந்து எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா, பெருமை உள்ளவர்களாக, மற்றவர்கள தாழ்த்தி பேசுகிறவர்களாக, நம்மள உயர்த்திக் கொண்டே இருக்கிறவர்களாக, இந்த உலகத்தினுடைய மதிப்பீடுகள வச்சு நம்முடைய நம்மள வந்து கணக்கு போடுவர்களாக இருந்தோம் அப்படின்னம்னா, ஆண்டவர் உயர்த்த மாட்டார். இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ கடைசியாக இப்படி முடிக்கிறார்னா, ஆண்டவர் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். உங்கள வந்து தாழ்த்திக் கொள்ளுங்க. ஆண்டவர் கீழ்ப்படிங்க. ஆண்டவர் என்ன செய்வாரு?
சரியான நேரத்தில் உங்களை உயர்த்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறத பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. நீங்க இப்படி நீங்க எடுத்துக்கங்க. ஒரு ஒரு சேல்ஸ்மேன் வராரு உங்ககிட்ட வந்து அவருடைய ப்ராடக்டை வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது இப்படியாக்கும் அது அப்படியாக்கும், இவ்வளோ நல்ல ப்ராடக்ட், இந்த சோப்பு வாங்கினீங்கன்னா அவ்வளோதான், சும்மா அப்படி போட்டிங்கன்னா போதும், அப்படியே இல்லை கரையெல்லாம் போயிடும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். நீங்கள் வந்து அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவரும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பார். அடுத்து இன்னொன்று சொல்லுவார், அடுத்து இன்னொன்று சொல்லுவார், அடுத்து இன்னொன்று சொல்லுவார், சொல்லிக்கிட்டே இருப்பார். நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு நல்லா தெரியுது இந்த சோப்பு வந்து சுத்த வேஸ்ட்டு அப்படின்னு நல்லா தெரியுது. நீங்க சொல்றீங்க இந்த சோப்பு வேஸ்ட், ஏன் தெரியுமா, இதனால தான் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, தயவு செய்து நீங்க போங்க, தயவு செய்து கூட சொல்ல தேவையில்ல, போங்கன்னு சொல்லிட்டு கதவை சாத்துனீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, கடைசியா உங்களை விட்டு போயிடுவாங்க. அதே போலதான் பிசாசு வந்து ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி 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 நம்மளை வந்து தூண்டிக்கிட்டே இருப்பான், சோதிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா உட்காந்து நம்ம அப்படியா இப்படியா அப்படின்னு கேட்டு இருந்தோம்னா அவன் வந்து நம்மளை சோதிச்சுட்டே தான் இருப்பான். நம்ம வந்து ஏய் வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்தணும் அப்படின்னோம்னா அவன் என்ன செய்வான், ஓடி போயிடுவான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அருமையானவர்களே. ஸோ இதை நம்ம மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, இந்த வசனத்தை வச்சு நம்ம அதாவது சிலர்லாம் தப்பா எப்படி நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு சப்மிட் பண்றது, ஆண்டவருக்கு நம்மளை கீழ்ப்படுத்துறது, ஆண்டவருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்துறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே செய்யாம அப்படியே பாசிவ் ரெசிக்னேஷன் சொல்லுவாங்க. பாசிவ் ரெசிக்னேஷன் அப்படின்னா, ஆண்டவர் விட்ட மாதிரி அப்படியே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு இருக்காங்கல்ல, அப்படி கிடையாது. நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து கெத்செமனே தோட்டத்துல லூக்கா 22ல 22, 42ல அவர் ஜெபம் பண்றாரு. பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும்னு சொல்லிட்டு, அவர் என்ன செய்றாருன்னா, அவர் வில்லிங்லி விருப்பத்தோட அவர் என்ன செய்றாரு, ஆண்டவருடைய சித்தத்தை, பிதாவுடைய சித்தத்தை அவர் தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். நீங்களும் நானும் சந்தோஷமாக, ஆண்டவரே உம்முடைய சித்தம் மட்டுமே தான் என்னுடைய சித்தம். உங்க மகிமை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, அத விருப்பத்தோட நம்ம தேர்ந்தெடுப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். என்னடா இது ஆண்டவர் இப்படி பண்றாரே அப்படின்னு சொல்லிட்டோ, அல்லது முறுமுறுத்து கொண்டோ, சரி விதி விட்டபடி அப்படிலாம் நம்ம விட தேவையில்ல. பைபிள் படி விதி என்று ஒன்று நமக்கு கிடையவே கிடையாது. நம்ம சந்தோஷமா தீர்மானித்து ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் கொடுப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஒரு சிலர் நினைச்சுக்கிறாங்க, பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறதுன்றது யாரெல்லாம் ஆவிக்குரிய ரீதியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ, பலத்தோட இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் இதை செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த வசனங்களை யாக்கோபு வந்து ஏதோ ஒரு இவாஞ்சலிஸ்டுக்காகவோ, அப்போஸ்தலருக்காகவோ, பாஸ்டருக்காக எழுதல. இந்த வசனங்களை வந்து எல்லா விசுவாசிகளுக்கும், சாதாரண விசுவாசிகள் எல்லோருக்குமே இவர் எழுதுறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப யாரெல்லாம் வந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும்? எல்லோருமே எதிர்த்து நிற்க முடியும். நீங்களும் நானும் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம எதிர்த்து நிற்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. அது மட்டுமல்ல, ஒரு சிலர் என்ன செய்றாங்க அப்படின்னா, ஆ ஆண்டவர் தான் நம்மள தேடி முன்பாக வரணும். ஆ நாம வந்து அதுக்கப்புறம் நம்ம அவருக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சிலர்லாம் சொல்றத பார்க்குறோம். நிச்சயமாக ஆண்டவர் வந்து நமக்கு வந்து கிருபைய தர வேண்டும். நம்மள ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணவரே ஆண்டவர் தான். ஆண்டவர் தான் மொத படி எடுத்தவரே ஆண்டவர் தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்க நீங்க ஆதியாகமத்துல இருந்து நீங்க இப்ப வரைக்கும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் தான் படி எடுத்தவர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வருவதற்கு திட்டம் போட்டவரே ஆண்டவர் தான். இயேசு ஆண்டவர், இயேசு தேவன், தேவனே இந்த உலகத்துக்கு வருவதற்கு அவர் தான் திட்டம் போட்டார். நம்ம போய் ஆண்டவர்ட்ட நீங்க கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லவே இல்ல. அவர் தான் தீர்மானம் பண்ணாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப நம்ம ஆ நம்ம இத மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் தான் நம்மை நோக்கி சேரும்படியாக அவர் வந்தாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ ஆண்டவர்ட்ட நம்ம இப்படி சொல்ல தேவையில்ல. ஆ ஆண்டவர் வந்தாருன்னா, நாம ஒரு படி எடுத்து முன்னாடி போலாம். இல்ல. இங்க நம்ம மிக தெளிவாக வேதவசனம் சொல்றத பார்க்கிறோம். நீங்க ஆண்டவர்ட்ட சேருங்க. ஆண்டவர் என்ன செய்வாரு? உங்ககிட்ட சேருவாரு. இப்ப ரட்சிக்கப்படாதவங்களுக்கு ஓகே. ஆண்டவர் வந்து படி எடுத்து வருவார். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு, ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, "நீங்க ஒரு படி எடுத்து வாங்க. நான் என்ன செய்றேன்? வரேன்" அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்.
நம்ம இங்க பார்க்குறோம் சங்கீதம் 145:18 நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, த லார்ட் இஸ் நியர் டு ஆல் ஹூ கால் ஆன் ஹிம். யாரெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவங்க எல்லோருக்குமே ஆண்டவர் வந்து சமீபமா இருக்கிறாரு அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்து வேதவசனம் சொல்லுது நம்ம மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வரணும்னு சொல்லிட்டு. மனம் திரும்புதல் அப்படின்னா சும்மா ஆண்டவரே சாரி அப்படின்னு சொல்றது இல்ல. மனம் திரும்புதல் என்பது ஆண்டவரை நோக்கி நாம செல்லுவது, நம்முடைய டைரக்ஷனை மாத்துவது, நம்முடைய திசையை மாற்றுவது. நம்முடைய வாழ்க்கையில பல வேளைகள்ல ஆமா இது தப்புதான் அப்படின்லாம் நம்ம சொல்லிடுவோம். ஆனா தப்புதான்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்றோம்? ஆண்டவரை நோக்கி போறோமா? அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு கேள்வி. அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, நாம அ இன்றைக்கு பார்த்த டாபிக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருக்கு நம்மை அ அர்ப்பணம் செய்ய வேண்டும். நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதுல இதுல பார்த்த காரியம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற அ சண்டை சச்சரவுகள், யுத்தங்கள் எல்லாத்துக்கும் காரணம் நமக்குள்ள இருக்கிற சுயநலமான அந்த ஆசைகள் தான். ஆசைகள் தப்பு கிடையாது. சுயநல ஆசைகள் தப்பு. இது வந்து மற்றவங்களோடையும் நம்மள வந்து சண்டை போட வைக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த உலக பிரகாரமான பெருமை ஒரு பெரிய அபாயத்தை கொண்டு வரும். நம்ம பெருமைப்படாம நம்ம என்ன செய்யணும், இந்த உலகத்தில் உள்ள மதிப்பீடுகள வச்சு நம்மள மதிப்பீடு செய்யாம, ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மையாக இருப்பதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாழ்மையா இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கடைசியாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மனம் திரும்பி அ ஆண்டவர்ட்ட வரணும். ஆண்டவர்ட்ட இன்னும் அதிகமாக கிட்டி சேர வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம ஆண்டவர்ட்ட சேர சேர பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்போம். பிசாசுக்கு எதிர்த்து நிக்கும்போது அவன் நிச்சயமா ஓடுவான். ஆண்டவர்ட்ட சேராம, ஆண்டவர்ட்ட கீழ்ப்படியாம பிசாசுக்கு வந்து நாம எதிர்த்து நிற்க முடியாது. நம்ம மனம் திரும்பி ஆண்டவர்ட்ட வர வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.